கிஃப்ட்ஸுமே நம்ம ஓனா மேனுஃபேக்சர் பண்ணோம். அதே மாதிரி இப்போ டாய்ஸுமே எங்க ஃபேக்டரியில இருந்து ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ப்ரோ இது சொல்றீங்களே என்னங்க கத்துது ப்ரோ, அதுதான் இதோட ஸ்பெஷலு. இதே கத்திட்டே தான் இருக்குமா? தலையை பிடிச்சிங்கன்னா கத்தும், விட்டீங்கன்னா. ஓ என்ன ப்ரோ, நாம பாக்ஸிங் பண்ற மாதிரியே பண்ணுது. ஆமா ப்ரோ, செம்மையா இருக்குல்ல இது. இல்ல யார் அதிகம் குத்துறோமோ அவங்க தான் ஜெயிப்போம். செம்மையா இருக்குங்க இது. இதோட கால் எழுத்துங்களேன். காலையா ப்ரோ? என்ன ப்ரோ, ஹார்ட் உள்ள இருந்து துடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, பிரீத் பண்ற மாதிரி இருக்கு. இது ஒரிஜினலா மனுஷங்க மாதிரியே இந்த டெடி வந்து பிரீத் பண்ணும். அதனால தான் இது பேர் வந்து பிரீத்திங் டெடி. இவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல இது. இவன் தான் கைரோஸ்கோப் பண்ணி இந்த பன்னிக்குட்டி பாத்தீங்கன்னா ஒரு ரோப் கொடுத்துருவான். அந்த ரோப் மேல இவனை நிக்க வச்சிட்டீங்கன்னா அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவான். எப்படி ப்ரோ இது விழுகாம இவ்வளவு தூரம் போகுது? இதுக்கு பேர் வந்து ப்ரோ, இவன் தான் இப்ப எங்கிட்ட செம்ம சேல் ஆயிட்டு இருக்க பேபி எலிஃபென்ட். செம்மையா இருக்கு பாருங்க, பார்க்க ஒரிஜினலாவே தெரியும். நிறைய பேர் எங்கிட்ட இது டாயா வாங்கறதோட நீங்க 90s கிட்டா அத வர ஞாபகப்படுத்திட்டீங்க. அப்ப இது ப்ரோ ஸ்டீம் போட்டு சின்னதாக்குமே நிறைய விளையாண்டுருக்குமே, இன்னும் இதெல்லாம் கிடைக்குதா? நம்ம மாடர்ன் டைஸ்ல இது அவைலபிளா தான் இப்பயும் இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. என் கைக்குள்ள கலர் குறி எப்படி கத்துதுன்னு பாருங்க. சூப்பரா இருக்குல்ல இது. இது எப்படிங்க ப்ரோ ஃபங்க்ஷன்? இது பார்க்க எப்படி ப்ரோ இருக்கு? ப்ரோ நார்மலா பார்க்க ஒரு டெடி மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஆனா இந்த ஒரு டெடி இருந்துச்சுன்னா கேர்ள்ஸோட பீரியட் பெயினே இது ஸ்டாப் பண்ணிடும். இது வந்து ஒரு புதுசா லான்ச் பண்ண மிஷின். ஓகே. இப்போ ஒரு எலிஃபென்ட் எப்படி கத்தணும் உங்க குழந்தைகிட்ட கேட்டா தெரியாது. அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு கார்டை கொடுத்துட்டு அதை அப்படி உள்ள வச்சாங்க அப்படின்னா ஓகே. ஓ எலிஃபென்ட் சொல்லி அதோட சவுண்டையும் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ என்கிட்ட லைன் இருக்கு, அதை வச்சு வருமா? ப்ரோ இது பார்க்க எப்படி இருக்கு? ப்ரோ இது என்ன பார்க்க ஒரு லஞ்ச் பேக் மாதிரி இருக்கு. இது ஓபன் பண்ணி பாருங்க. ஓகே பாருங்க, ஜிப் இருக்கு. இந்த டெடி பேரை மட்டும் கொண்டு போய் உங்க குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க டைரி எழுத பழக ஆரம்பிச்சிருவாங்க. டெடி பேர் கொடுத்தா எப்படி ப்ரோ டைரி எழுதுவாங்க? ப்ரோ வெளியில தான் டெடி, உள்ள ஓபன் பண்ணீங்கன்னா ப்ரோ இது என்ன ப்ரோ பூசணிக்காய் மாதிரி இருக்கு. சும்மா தட்டுங்களேன். என்ன கலர் மாறுது? ரெட், கிரீன், ப்ளூ. என்னங்க செம்மையா இருக்குங்க இது. ப்ரோ இது எல்லாமே ப்ரோ இவ்வளவு பெரிய ஸ்ட்ராபெரி இருக்கு. ப்ரோ இது வந்து ஒரு ஹிடன் பண்ணி இதுக்குள்ள ஒரு பன்னி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படிங்க ப்ரோ? ப்ரோ உங்களுக்கு எந்த கார் பிடிக்கும்? ப்ரோ எனக்கு மகேந்திரா தார் பிடிக்கும். இந்த தாரான்னு பாருங்க. ப்ரோ எப்படிங்க ப்ரோ இது இவ்வளவு குட்டி அழகா இருக்கு? நம்மகிட்ட கார் மினியேச்சர் மட்டும் இல்லாம இந்த மாதிரி பைக் மினியேச்சரும் இருக்கு. சூப்பர்ங்க, ராயல் என்ஃபீல்ட் இல்லையா? டாய்ஸ் மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்லாம கஸ்டமைஸ் கிஃப்ட் மேனுஃபேக்சரிங், கார்ப்பரேட் கிஃப்ட் மேனுஃபேக்சரிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக நம்ம கிட்ட ஒரு பெரிய டீம் இருக்கு. உங்களுக்கு எந்த கிஃப்ட் எப்படி கார்ப்பரேட்டுக்கு வேணாலும், உங்களுக்கு தனியா ஒரு கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ் வேணும் அப்படினாலுமே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளால கொடுத்துற முடியும். ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். நான் நம்ம சேனல் பார்த்தா இது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல எடுத்துருக்கும். ஸோ அதே இதில் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா கிட்ஸுக்காகவே செப்பரேட்டாக ஒரு வீடியோ எடுத்துருக்கேன். ஆல்ரெடி இந்த கம்பெனில வந்து நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த டைம் வந்து டிஃப்ரெண்டாக ஒரு கண்டென்ட் எடுத்துருக்கேன். என்னென்ன டீட்டெயில் வந்து பிரதர் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, நம்ம நேம், நம்ம கம்பெனி பத்தி சொல்லி. என்னோட நேம் சுதர்ஷன், கம்பெனியோட நேம் மாடர்ன் டாய்ஸ். மாடர்ன் கிஃப்ட்ஸோட இது ஒரு சப் டிவிஷன். கிஃப்ட்ஸுமே நம்ம ஓனா மேனுஃபேக்சர் பண்ணோம். அதே மாதிரி இப்போ டாய்ஸுமே எங்க ஃபேக்டரியில இருந்து ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா moderntoys.in வெப்சைட்லயும், கிஃப்ட்ஸ் வேணும்னா modernGifts.in எங்க வெப்சைட் விசிட் பண்ணுங்க. இந்தியா ஃபுல்லா எந்த கார்னர்ல இருந்தாலும் நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். முன்னாடி வீட்டுல பார்க்கலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒவ்வொரு டைஸுமே யூனிக்கா இருக்கும். நீங்க கேட்கற மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. உங்க கிட்ஸ்க்கு வந்து வாங்கி கொடுக்குறப்ப கண்டிப்பா அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. ஒன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் தட்டுங்க. ஃபேஸ்புக்ல பாருங்க, இந்த வீடியோ முடிஞ்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ இது சொல்றீங்களே என்னங்க கத்துது? ப்ரோ அதுதான் இதோட ஸ்பெஷலு. இதே கத்திட்டே தான் இருக்குமா? தலையை பிடிச்சீங்கன்னா கத்தும், விட்டீங்கன்னா ஆஃப் ஆயிடும். கீழே இது பட்டன் அழுத்திட்டு இப்படி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். செம்மையாங்க அது. மடியஸ்டா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். வேற மாதிரிங்க அது. நீங்க 90s கிட்டா அத வர ஞாபகப்படுத்திட்டீங்க. அப்ப இது ப்ரோ ஸ்டீம் போட்டு சின்னதாக்குமே நிறைய விளையாண்டுருக்குமே, இன்னும் இதெல்லாம் கிடைக்குதா? நம்ம மாடர்ன் டைஸ்ல இது அவைலபிளா தான் இப்பயும் இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இது வந்து பின்னாடி இதுல ஃபயர் பண்ணி வச்சுட்டா அது பாட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? ஆமா ப்ரோ, ஒரிஜினல் ஸ்டீம் இன்ஜினோட கான்செப்டும் இதுதான். அப்படியே வந்துருக்கும். செம்மங்க. இதெல்லாம் 90s பீரியட்ல நாங்க நிறைய விளையாண்டுருக்கோம் வாங்கி. இன்னும் இதெல்லாம் கிடைக்குதுன்னா பெரிய விஷயம் தான். இது என்னங்க ப்ரோ? இதோட கால் எழுத்துங்களேன். காலையா ப்ரோ? என்ன ப்ரோ, ஹார்ட் உள்ள இருந்து துடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, பிரீத் பண்ற மாதிரி இருக்கு. இது ஒரிஜினலா மனுஷங்க மாதிரியே இந்த டெடி வந்து பிரீத் பண்ணும். அதனால தான் இது பேர் வந்து பிரீத்திங் டெடி. இவ்வளவு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல இது. ஆமாங்க, இதெல்லாம் உங்க லவ்வருக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா பெட்ல கூட வச்சுட்டு ஹாப்பியா தூங்குவாங்க. செம்மையா இருக்கும் அது. இது பார்க்க எப்படி ப்ரோ இருக்கு? நார்மலா பார்க்க ஒரு டெடி மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஆனா இந்த ஒரு டெடி இருந்துச்சுன்னா கேர்ள்ஸோட பீரியட் பெயினே இது ஸ்டாப் பண்ணிடும். இதுக்கு பின்னாடி ஒரு ஹாட் வாட்டர் பேக் இருக்கும். இந்த ஹாட் வாட்டர் பேக்ல வந்து வாட்டர் உள்ள ஃபில் பண்ணிட்டு அவங்களுக்கு கிராம்ஸ் இருக்கிற இடத்துல அப்படி வைக்கும் போது அவங்களோட பெயின் வந்து ரிலீஃப் ஆயிடும். நல்ல ஒரு தெரப்பி மாதிரி ஃபீல் ஆகும். ஆமாங்க ப்ரோ. இது என்ன ப்ரோ, பூசணிக்காய் மாதிரி இருக்கு ப்ரோ. இது எல்லாமே நைட் லாம்ப். டேபிள் கார்னர்ல எல்லாம் வைக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். சும்மா தட்டுங்களேன்.
என்னங்க கலர் மாறுது? ஆமாங்க, தட்ட தட்ட கலர் மாறும். இது தட்டி பாருங்களேன். ரெட், கிரீன், ப்ளூ. என்னங்க செம்மையா இருக்குங்க இது. எல்லாமே இப்ப செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருக்கு நைட் லாம்ப்ஸ். அது இன்னைக்கு ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் அவங்களோட பிசியோட கார்னர்ல தூக்கி இத வச்சுக்கிறாங்க. ஓகே, சம்டைம்ஸ் வொர்க் பிரஷர் இருக்கப்ப இத வச்சு தட்ட தட்ட ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப டிஎல் மேல எல்லாம் கோவமா இருந்தா அவரு தட்ட முடியாதுல்ல, இது 2 தட்டு தட்டிக்கலாம். இல்ல இது மட்டும் இல்லாம இன்னும் இந்த மாதிரி ஒரு 10 கலெக்ஷன்ஸ்க்கு மேல இருக்கு. ஓ சூப்பர்ங்க. இது எல்லாமே USB-C டைப் தான். சோ USB-C கேபிளுமே நம்ம இதோடயே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ப்ரோ, எந்த ஒரு சப்போர்ட்மே இல்லாம நடந்து வந்துட்டு இருக்கான் கைத்துல. ப்ரோ இவன் தான் கைரோஸ்கோப் பண்ணி. ஓகே, இந்த பன்னிக்குட்டி பாத்தீங்கன்னா ஒரு ரோப் கொடுத்துருவோம். அந்த ரோப் மேல இவனை நிக்க வச்சிட்டீங்கன்னா அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவான். எப்படி ப்ரோ இது விழுகாம இவ்வளவு தூரம் போகுது? இதுக்கு பேர் வந்து கைரோஸ்கோப்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு. அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ஒரு டாய் இது பண்ணிருக்காங்க. சோ உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது ஒரு டெக்னாலஜியும் நீங்க சொல்லி தர மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்ட் பாருங்க, ரோப் மட்டும் தான் பிடிச்சிருக்காங்க, பட் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. நீங்க அப்படியே எடுத்தீங்கன்னா கையோட வந்துரும். வந்துரும், விழுகாது, எதுவும் கிடையாது. சூப்பர்ங்க. இப்போ நம்ம கையில இருக்கிறப்ப அது பேலன்ஸ் பண்ணுது பாருங்க. ஆமா ஆமா. அப்படியே நான் வைக்கிறேன். வா சூப்பர்ங்க. அது எங்க விழுக போதோ அது பேலன்ஸ் பண்ணி அதுவே ஸ்டடி ஆயிக்கும். செம்மங்க அது. ப்ரோ இவனை மட்டும் தலைகீழ விட்டீங்கன்னா நான் நேரா தான் சுத்த போறேன்னு சொல்லி தலைகீழ கரகரன்னு சுத்த ஆரம்பிச்சிருவான். ப்ரோ செம்மையா இருக்கு இது. ரோப்ல போறது மட்டும் இல்லாம இந்த வெஸ்ட்ல சுத்திட்டே இருப்பான். ப்ரோ இது செம ஃபன் எலமெண்ட்டுங்க. கண்டிப்பா குழந்தைங்களா இருக்கிறப்ப நல்ல ஆக்டிவிட்டிஸா இருக்கும். ஆமாங்க ப்ரோ. இது மட்டும் இல்லாம காஃபி மக் மேல வச்சீங்கன்னா கூட இவன் அழகா இப்படி சுத்த ஆரம்பிச்சிருவான். சூப்பர். ஸ்டேபிளா ஒரு இடத்துல இங்க இருந்தாலும் கீழே விலகம் போயிட்டே இருக்கும். கீழே விலகாம போயிட்டே இருக்கும். சூப்பர்ங்க. என் கைக்குள்ள கலர் குறி எப்படி கத்துதுன்னு பாருங்க. சூப்பரா இருக்குல்ல இது. இது எப்படி ப்ரோ ஃபங்க்ஷன்? இந்த குருவியை நார்மலா ஊதுனா விசில் மாதிரி சவுண்ட் வரும். இந்த ஹோல்ஸ்குள்ள தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஊதுனீங்கன்னா இந்த மாதிரி குருவி மாதிரி சவுண்ட் வரும். இது பாருங்க நார்மலா இருக்கு. இதுக்குள்ள வாட்டரோட இருக்கு. செம்மையா இருக்குல்ல இது. ப்ரோ உங்களுக்கு எந்த கார் பிடிக்கும்? ப்ரோ எனக்கு மகேந்திரா தார் பிடிக்கும். இந்த தாரான்னு பாருங்க. ப்ரோ எப்படிங்க ப்ரோ இது இவ்வளவு குட்டியா அழகா இருக்கு? ஆமாங்க ப்ரோ, எல்லாமே நம்ம மினியேச்சர் வேரியண்டா வச்சிருக்கோம். ஓகே, எல்லாமே மெட்டல்லயே மேட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ டோர்லாம் ஓபன் பண்ணிக்கலாமா? டோர்லாம் ஓபன் பண்ணிக்கலாம். செம்மையா இருக்குங்க. அங்க பாருங்க எல்லா டோருமே ஓபன் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நம்ம கிட்ட மஹேந்திரா தார், ஜி வேகன் இத பாருங்க. நம்ம சிஎம் யூஸ் பண்ற கார் ஃப்ரண்ட் பேனட் ஓபன் பண்ணிக்கலாம், டோர்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம், பின்னாடி பூட் கூட ஓபன் பண்ணிக்கலாம். அப்படியே போனா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல வர கார், இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபெராரி, எல்லா கார்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ப்ரோ இது பாக்க எப்படி இருக்கு? ப்ரோ இது என்ன பாக்க ஒரு லஞ்ச் பேக் மாதிரி இருக்கு. இத ஓபன் பண்ணி பாருங்க. ஓகே பாருங்க, ஜிப் இருக்கு. ஓ சூப்பர்ங்க. இது உள்ள பாண்டா இருக்கு. ஆமா ப்ரோ, இது செம சாஃப்ட்டான மெட்டீரியல்ல மேட் பண்ணிருக்காங்க. அப்படியே வெளில எடுத்தீங்கன்னா அழகா அப்படி வந்துரும். கையில ஒரு பேம்பு ஸ்டிக் இருக்கும். குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு அட்ராக்ட் பண்ற ஒரு ப்ராடக்ட்னா அது கண்டிப்பா பாண்டாவா தான் இருக்கும். 8 பாண்டாங்கனால இந்த மாதிரி உள்ள வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது செம சாஃப்ட்டான மெட்டீரியல்ல பண்ணிருக்கனால நைட் குழந்தைங்க தூங்கும் போதெல்லாம் இத கொடுத்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணி இத தலவாணி மாதிரி வச்சுட்டு கூட படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. சப்போஸ் இந்த பாண்டா மட்டும் யூஸ் பண்ணோம், இது வேணானா இத கூட நம்ம இதா யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் போட்டு கொடுக்குற கவரா கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். செம. நம்மட்ட கார் மினியேச்சர் மட்டும் இல்லாம இந்த மாதிரி பைக் மினியேச்சரும் இருக்கு. சூப்பர்ங்க. ராயல் என்ஃபீல்ட் இல்லையா? ஆமாங்க. ஓகே செம்மையா இருக்கு பாருங்க இது. இதோடயே நம்ம எக்ஸ்ட்ரா 2 டேங்க்ஸ் கொடுத்துருவோம். சோ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ராயல் என்ஃபீல்ட்னாலே மாடிஃபிகேஷன் தானே. சோ இங்க ஒரு கிளிக் இப்படி பண்ணிட்டு இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா இத சிங்கிள் சீட் வேரியண்டா கூட நீங்க மாத்திக்கலாம். மாத்திட்டீங்கன்னா நீங்க சிங்கிளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சிங்கிள் சீட் வேரியன்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஆமாங்க. இதுல சஸ்பென்ஷன் கூட இருக்கு ப்ரோ. ஒரிஜினல் ராயல் என்ஃபீல்ட் எப்படி சஸ்பென்ஷன் ஒர்க் ஆகும் அதே மாதிரி சஸ்பென்ஷன் ஒர்க் ஆகும். வேற மாதிரிங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க. யங்ஸ்டர்ஸ் கூட அவங்களோட இதுல வச்சுக்கலாம் இல்லையா? மோஸ்ட் பீப்புள்ஸோட ஃபேவரட் ராயல் என்ஃபீல்ட் தான். அதனால எங்களுக்கு இது ஒரு ஃபாஸ்ட் மூவிங். ப்ரோ இது நம்ம தனியா சுத்திட்டே இருக்கான். இது கார் டேஷ்போர்ட்ல வச்சிட்டீங்கன்னா நீங்க காரை எப்படி ட்ரிஃப்ட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த காரும் அப்படியே டர்ன் ஆகிட்டே இருக்கும். ரைட் லெஃப்ட் அப்படினு என்ன பண்ணீங்கனாலும் அப்படியே டர்ன் ஆகும். இதான் இப்ப சம்மர் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அவங்க கார்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்க டேஷ்போர்ட்ல வச்சிட்டு அழகா சுத்திட்டே இருப்பாங்க. அதே மாதிரி உங்க ஹஸ்பண்டுக்கு உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கார்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாம கொண்டு சர்ப்ரைஸா ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. கார் ஸ்டார்ட் பண்றப்ப பாத்தீங்கன்னா செம்ம சர்ப்ரைஸ் ஆவாங்க. அதுலயே இது பாத்தீங்கன்னா ஸ்கர்ட்டிங் பாண்டா. அதே மாதிரி கார் எந்த சைடு டர்ன் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாண்டாவும் டான்ஸ் ஆடிட்டே வருவான். சூப்பர்ங்க. செம்மையா இருக்குல இது. ஃபுல்லா இந்த ரயில் ஃபுல்லாவே வந்து மெட்டல்ல மேக் பண்ணிருக்கோம். குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். செம்மையா இருக்கு பாருங்க. இது நம்ம இவ்வளவு பெரிய ஸ்ட்ராபெரி இருக்கு ப்ரோ. இது வந்து ஒரு ஹிடன் பண்ணி இதுக்குள்ள ஒரு பன்னி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. எப்படிங்க ப்ரோ? ஒரு ஜிப் இருக்குல, இத ஓபன் பண்ணுங்க. ஓ சூப்பர்ங்க. அழகா இருக்குல, கியூட்டா. ஆமாங்க. ஓபன் பண்ணீங்கன்னா இது ரெண்டுமே அதோட இயர்ஸா மாறிடும். ஓகே. ஓ செமையா இருக்கு இது. ப்ரோ இதுதான் டாம் அண்ட் ஜெரி கிச்சன். ஓகே. இப்போ ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் குழந்தைங்க காலேஜ் பொண்ணுங்களே அவங்க பேக்ல அந்த டாம் அண்ட் ஜெரி கிச்சனை போட்டுக்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பெஸ்டிலா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒருத்தர் டாமா இருப்பாங்க, இன்னொருத்தர் ஜெரியா இருப்பாங்க. அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெஹிக்கிளே நம்ம நேம் வைக்கலாம். ஒன்னு டாம் ஒன் ஜெரின்னு. அதுக்கு கிச்சன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாங்க. ஓ என்ன ப்ரோ, நாம பாக்ஸிங் பண்ற மாதிரியே பண்ணுது. ஆமா ப்ரோ.
செம்மையா இருக்குல்ல இது? இல்ல யார் அதிகம் குத்துறோமோ அவங்க தான் ஜெயிப்போம். செம்மையா இருக்குங்க இது. ஓ, நம்ம கையை வந்து டைரக்ட் பண்ணி இங்க 2 சென்சார்ஸ் இருக்கும். நம்ம கை எந்த மாதிரி டைரக்ட் பண்ணுதோ அதே மாதிரி இது மூவ் பண்ணி அதே மாதிரி சண்டை போடும். செம்மையா இருக்குங்க இது. பசங்க எல்லாம் வாங்கி கொடுத்தா வீட்டுல செம்ம இருக்கு. செம்ம டைம் பாஸ் ப்ரோ. உங்களுக்கு உங்க ஒய்ஃபோட சண்டைனா நம்ம டைரக்டாவே அடிக்க முடியாது. நீங்க இப்படி வச்சு அடிச்சுக்கலாம். இது வந்து ஒரு புதுசா லான்ச் பண்ண மிஷின். ஓகே. இப்போ ஒரு எலிஃபண்ட் எப்படி கத்தணும் உங்க குழந்தைகிட்ட கேட்டா தெரியாது. அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு கார்டை கொடுத்துட்டு அதை அப்படி உள்ள வச்சாங்க அப்படின்னா ஓகே. ஓ, எலிஃபண்ட் சொல்லி அதோட சவுண்டையும் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ என்கிட்ட லைன் இருக்கு, அதை வச்சு வருமா? வைங்க ப்ரோ. ஓகே. ஓ, சூப்பரா இருக்குங்க இது. இதுல மொத்தம் எத்தனை இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வரும்? நம்ம இந்த மாதிரி 100+ கார்ட்ஸ் நம்ம கொடுத்துருவோம். அனிமல்ஸ் மட்டும் இல்லாம வெஹிக்கிள்ஸோட சவுண்ட், கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இது சொல்லி தரும். 100+ ஷீட்ஸ்க்கு மேல கொடுத்துருவோம். நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகும். லீவ் டைம்ல அவங்களை எஜுகேட் பண்ணா இது ஒரு நல்ல ஒரு மிஷினா இருக்கும். இந்த டெடி பியரை மட்டும் கொண்டு போய் உங்க குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க டைரி எழுத பழக ஆரம்பிச்சிருவாங்க. டெடி பியர் கொடுத்தா எப்படி டைரி எழுதுவாங்க ப்ரோ? வெளியில தான் டெடி, உள்ள ஓபன் பண்ணீங்கன்னா டைரி வித் இந்த மாதிரி கியூட்டான டிசைன்ஸோட வந்துரும். செம்மங்க இது. இப்போ இந்த தீம்க்கு தீம் அப்படியே வருது. ஆமா ஆமாங்க ப்ரோ. ஓகே. இப்போ இத வச்சிட்டு அழகா யூஸ் பண்ணி அவங்க டைரி எழுத பழகிக்குவாங்க. ஆமாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் டெடி பியர் மேட் பண்றோம். அதே மெட்டீரியல்ல தான் நம்ம மேட் பண்ணிருக்கோம். சோ தொட்டு பார்க்கலாம், செம்ம சாஃப்ட்டா இருக்கும். பாருங்க, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஒரு சொன்ன மாதிரி டைரி எழுத பழக்கம் இல்லாதவங்க இதுக்காகவே வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட குழந்தைங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்க தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இந்த வருஷம் ஸ்லாம் புக்கா என்கிட்ட அதிகமா போன டைரி வந்து இதுதான். சூப்பராங்க ப்ரோ. என்னங்க ப்ரோ இந்த எலிஃபண்ட் இவ்வளவு கியூட்டா இருக்கு? ப்ரோ இவன் தான் இப்ப என்கிட்ட செம்ம சேல் ஆயிட்டு இருக்க பேபி எலிஃபண்ட். செம்மையா இருக்கு பாருங்க. பார்க்க ஒரிஜினலாவே தெரியும். நிறைய பேர் என்கிட்ட இது டாயா வாங்கறதோட தலவாணியை வச்சு தூங்க தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் எலிஃபண்டோட இயர் எப்படி இது பண்ணுமோ அதே பட்டர்ஃப்ளை மாதிரி அழகா இது பண்ணுது. சூப்பரா இருக்குங்க இது. இதுல மொத்தம் 4-5 கலர்ஸ் அவைலபிளா இருக்குங்க. இந்த எலிஃபண்டோட டீடைலிங் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதோட இயர்ஸ், இதோட தும்பிக்கை கூட பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் சாஃப்ட் மெட்டீரியல்ல இதுல ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இதோட தும்பிக்கையில கால்ல நகத்துக்கு கூட பாத்தீங்கன்னா டீடைலிங் கொடுத்திருப்போம். அப்படியே டர்ன் பண்ணீங்கன்னா அதோட வால் குட்டியா மினி எலிஃபென்ட்ல, அதனால இந்த மாதிரி குட்டியா ஒரு வால். சோ வீடியோ பிளஸ் ஸ்கிப் பண்ணாம பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரதர் இப்போ நம்ம வெப்சைட்ல இப்போ எனி டைம் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ல கால் பண்ணா டைமிங் இதெல்லாம் நீங்க வாட்ஸ்அப்ல இல்ல எங்களுக்கு கால் பண்றீங்க அப்படின்னா 10 ல இருந்து 7 o'clock வரைக்கும் எங்க கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்கு. இந்த மாதிரி டீம் இருக்கறனால ப்ராப்பரா நாங்க ரெஸ்பான்ஸ் பண்றனால தான் உங்களால வந்து ஈஸியா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். இப்போ நம்மளுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ்னா நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப் பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரெகுலரான அப்டேட்ஸ் கிடைக்கும். நம்மளோட வெப்சைட்டையுமே அடிக்கடி வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நிறைய ஆஃபர்ஸ், நிறைய கண்டென்ட்ஸ் அதுல போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எல்லாமே அதெல்லாம் பார்த்துக்கலாம். எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. வரங்க பெஸ்ட் ரேஸா பண்ணுங்க. பேச்சல்ல நிறைய அப்டேட் கொண்டு வாங்க. கண்டிப்பாங்க ப்ரோ. சோ இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணிச்சனா கான்டாக்ட் டீடைல், வெப்சைட், மத்த சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்க சொன்ன டைம்ல வந்து நீங்க அதல இன்டராக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட கஸ்டமர்ஸ்ல கிஃப்ட்ஸும் பண்றாங்க. அதுவும் வேணாலும் நீங்க என்கொயரி பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வேற பார்க்குறேன். இந்த பாய் சனியா பண்ணா பை பை.